இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னாடியே பிரதமர் மோடி அவர்கள் வெஸ்ட் பெங்கால்ல அவருடைய கேம்பெயினை நிறைவு பண்ணியிருக்கிறாரு. அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க ஒரு ஹிஸ்டாரிக் சேஞ்ச் வரப்போகுது. இது வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் இருந்துட்டு இருந்தாங்க. இனிமே முதல் முறையாக மே 4ஆம் தேதி அன்றைக்கு இங்க ஒரு வரலாற்று மாற்றம் அப்படின்னு இருக்கும். பாஜக முதல் முறையாக இங்க வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் ஒரு உறுதித்தன்மையோட அவருடைய பேச்சை பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாரக்பூர்ல அவருடைய இறுதி உரையை ஆற்றும் பொழுது அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க நான் எங்க போனாலும் மக்கள் கிட்ட இருந்து எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்குது. நிச்சயம் இங்க பாஜக வெல்லும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்குது. சோ பாரக்பூர்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த முறை நான் அடுத்ததா இங்க வெற்றி பெற்ற அப்புறமா எப்படி ஓத் கொடுக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். என்னுடைய வெற்றி ஸ்பீச்சை பத்தி அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிக்கணும் போல. அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இருந்து பாஜகவுக்கு வரவேற்பு இருக்குன்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய கேம்பெயினை முடிச்சு வச்சிருக்கிறாரு. சோ தமிழ்நாட்டு தேர்தல் களம் எந்த அளவுக்கு சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கோ, ரிசல்ட்டுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலுமே தேர்தலுக்காக தேர்தல்ல என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுதுன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் அங்க காத்துட்டு இருக்காங்க. அங்கேயும் எல்லா கட்சிகளும் தீவிரமான பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய உரையில பல விஷயங்களை தெரிவிச்சிட்டு இருக்காரு. சோ வெஸ்ட் பெங்கால்ல களம் எப்படி இருக்கு, யாருக்கு சாதகமாக இருக்கு, அங்க இருக்கக்கூடிய களம் நம்ம தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான களம் இருந்தது அப்படின்ற அளவுக்கு பல விஷயங்களை நம்ம பேசியிருந்தோம். ஒவ்வொரு தொகுதியாலாம் பேசியிருந்தோம். சோ இப்ப வெஸ்ட் பெங்கால்ல என்ன மாதிரியான ஒரு களம் இருக்கு, மோடி அவர்களுக்கு சாதகமா இருக்கா அல்லது மம்தா பானர்ஜி அவர்களுக்கு சாதகமா இருக்கா, விரிவா பார்க்க போறோம். சோ இங்க மோடி அவர்கள் அவருடைய உரையில என்ன சொல்றாருன்னா, இங்க பர்வோதை அப்படின்றத பர்வோதை வளர்ச்சி அடையாம இந்தியாவினுடைய வளர்ச்சி முழுமை அடையாதுன்னு சொல்றாரு. பர்வோதை அப்படின்னா ஈஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவினுடைய வளர்ச்சியை தான் சொல்றாங்க. ஏன்னா வெஸ்ட் பெங்காலுடைய வளர்ச்சியை கண்டிப்பா நிச்சயம் கைவிட மாட்டேன், என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்து நான் என்னைக்கும் ஓட மாட்டேன் அப்படின்ற அஷூரன்ஸ் எல்லாம் கேம்பெயின்ல மக்கள் கிட்ட அவர் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்காலினுடைய பிரசிடென்சி ரீஜியன்ல தான் ஜனசங் பார்ட்டியினுடைய ஐடியாலஜிக்கல் எமர்ஜென்ஸ் அப்படின்றது அங்க இருந்து தான் ஆரம்பிச்சது அப்படின்றதையும் அங்க மோடி அவர்கள் நினைவு கூறுறாரு. சோ பெங்கால் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்க இந்த மாதிரியான ஒரு கனெக்ட் இருக்கு அப்படின்றதையும் மோடி அவர்கள் பதிவு பண்றாங்க. சோ வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் பெங்கால்ல தான் ஜனசங்கனுடைய ஆரம்பமாகவும் இருக்கு. அங்க இருந்துதான் ஸ்வயம் பிரசாத் முகர்ஜி எம்பி அங்க இருந்துதான் இதன் மூலமாக தான் வராங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. சோ இந்த முறை நிச்சயமாக பாஜக இங்க வெல்லும் அப்படின்றத ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப ஆணித்தனமா பிரதமர் மோடி அவர்கள் அங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. பாஜக அங்க ஆட்சி அமைச்சது அப்படின்னா அவங்களுடைய பாலிசிஸ் எல்லாமே வந்தே பாரத்தினுடைய அந்த அடிப்படையில தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாரு. மோடி அவர்கள் அங்க ஆளும் கட்சியாக செயல்பட்டு இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸின் சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களையும் விமர்சனம் பண்றாரு. அதாவது 3 முறை வெஸ்ட் பெங்கால ஒரு தோல்வி பாதையை நோக்கி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அப்படின்றத சொல்றாங்க. திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மா மதி மனுஷ் அப்படின்ற அந்த ஒரு ஸ்லோகனினுடைய எசன்ஸை ஃபாலோ பண்ண தவறிட்டாங்க. 2011ல இந்த ஸ்லோகன் வந்துச்சு. இந்த இருபடி திரிணாமுல் காங்கிரஸ் நடக்கல. குறிப்பா மம்தா பானர்ஜி அவர்கள் வெஸ்ட் பெங்கால அந்த மாதிரியான ஒரு வழிவகையில நடத்தல அப்படின்றதையும் பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய இந்த கேம்பெயினை நான் வெறுமனே ஓட்டுக்காக மீட் பண்ணக்கூடிய ஒரு ரேலியாவோ ஒரு கேம்பெயினாவோ நான் பார்க்கல. இது ஒரு ஆன்மீக பயணம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாங்க. அங்க இருந்து அவர் சேவ் பண்றது, அவருடைய லைஃபுக்காக சேவ் பண்றது என்னன்னா, அங்க மக்கள் மத்தியில குறிப்பா யூத்ஸ் மத்தியில, விமன் மத்தியில, கிட்ஸ் மத்தியில இருக்கக்கூடிய அவங்களுடைய கண்ணுல கைண்ட்னஸ் பார்க்க முடியுது. இதெல்லாம் அவங்க என்னை ஒரு கைண்ட்னஸோட பாக்குறாங்க. அது என்னுடைய ஃபியூச்சர், என்னோட லைஃபோட சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அமித்ஷா அவர்களும் தேர்தல்ல நெருங்கி வரக்கூடிய சூழல்ல பெங்கால் மக்களுக்கு சில விஷயங்களை தெரிவிக்கிறாரு. அதாவது மம்தா பானர்ஜி அவர்களை பார்த்தோ அவங்களோட இருக்கக்கூடிய அந்த குண்டர்களை பார்த்து, குண்டரான அதாவது கூன்ஸ் அப்படின்னு சொல்றாரு, அவங்கள பார்த்து பயப்பட வேணாம், பெங்கால் மக்கள் நல்ல தைரியமா வாக்கு செலுத்துங்க, பாஜகவுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறமா 60 நாளைக்கு அங்க இந்த ஒரு குண்டர்கள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு வயலண்டான ஆட்களை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். இங்க 60 நாளைக்கு இங்க போலீஸ் போர்சஸ் இருப்பாங்க, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ் இங்க இருப்பாங்க. சோ கவலைப்படாம இருங்க அப்படின்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இங்க பாஜகவினுடைய ஆட்சி மலரும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட அவங்களும் அவங்க கருத்துக்களை பேசியிருக்காங்க. தொடர்ந்து மம்தா பானர்ஜி அவர்களினுடைய இந்த மாதிரி வயலண்டா அவங்க செயல்பட்டிருக்காங்க. போஸ்ட் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறமா ஏதோ ஒரு வகையில வயலன்ஸ் இந்த ஸ்டேட்ல வெடிக்கிறத பார்க்க முடியுது. அந்த ஒரு விஷயம் காரணம் அப்படின்றது மம்தா பானர்ஜி அவர்கள் தான் அப்படின்ற அக்யூசேஷனை பாஜக தொடர்ந்து மம்தா பானர்ஜி அவர்கள் மேல முன் வச்சிட்டு இருக்காங்க. சோ இவங்களுடைய கேம்பெயின் சீரும் சிறப்புமாக முடிந்திருக்கு. அதுவும் அவர் என்ன சொல்றாருன்னா, 60 நாளைக்கு எல்லா நூக் அண்ட் கார்னர்லயுமே போலீஸ் போர்சஸ் இருப்பாங்க. சோ கவலைப்படாம இருங்க அப்படின்றதையும் அமித்ஷா அவர்கள் தெரிவிக்கிறாங்க. மம்தா பானர்ஜி அவர்களை எந்த அளவுக்குலாம் விமர்சனம் பண்ண முடியுமோ எல்லா
வகையிலும் மோடி அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களுமே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா மோடி அவர்கள் வந்து இங்க பாஜகவினுடைய ஆழ்ந்த ஐடியாலஜிஸ் பத்தியும், அத வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ட்ரிப் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்றாரு. இது ஆன்மீக பயணம் அப்படின்றதையும் வந்து தெரிவிக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மம்தா பானர்ஜி அவர்களும் வந்து பதிலடி குடுத்திருக்காங்க. அது என்ன மாதிரியான இது போயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் விரிவா வரக்கூடிய காணொளிகள்ல பார்க்கலாம். இங்க பாஜக என்ன மாதிரியான கேம்பெயின முன் வச்சிருக்கிறாங்க, மோடி அவர்கள் என்ன விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க எல்லாத்தையும் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். சோ தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாஜகவுக்கு இடம் கொடுக்காம இருந்துட்டு இருக்கோ, அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலும் ஒரு ஸ்டேட்டா இருக்கு. ஈவன் மம்தா பானர்ஜி அவர்கள் டிஎம்கேவே வந்து பிஜேபியோட கனெக்ட் பண்ணி எல்லாம் பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா எல்லாரையுமே வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டரா மம்தா பானர்ஜி அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. சோ அங்க நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷன்ஸ் கேம்பெயின் பத்தி உங்களுடைய பார்வை என்னன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.